திருப்பாவை பாடல் 25. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம். பறை தருகியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். மதுரா நகரை ஆட்சி செய்தான் கம்சன். தேவகியின் சகோதரன் அவன். தேவகியின் 8வது குழந்தை தன்னை அழித்துவிடும் என்பதை அறிந்து தன் சகோதரி என்றும் பாராமல் தேவகியையும் வசுதேவரையும் சிறை வைத்தான். பிறந்த 7 குழந்தைகளையும் அழித்தான். 8வது குழந்தை பிறந்தவுடன் வசுதேவர் யாருக்கும் தெரியாமல் எடுத்து சென்று தன் நண்பன் நந்தகோபனிடம் கொடுக்க அங்கு யசோதையின் பிள்ளையாக கோகுலத்தில் கண்ணனாக வளர்கிறது அக்குழந்தை. கண்ணனை கொல்ல கம்சன் பல அசுரர்களை அனுப்பினான். அதையும் வென்று கோகுலத்தில் வளர்ந்தார் கண்ணன். பின்பு அக்ரூரர் கண்ணன் மற்றும் பலராமரை மதுராவுக்கு அழைத்து சென்றார். அங்கு கண்ணன் கம்சனின் குவளையாபீடம் என்ற யானையை முதலில் வதைத்தார். பின்பு மல்லர்களை வீழ்த்தி மல்யுத்தத்தில் வென்று பின் தம் கரங்களால் கம்சனை கொன்று தம் பெற்றோரை விடுதலை செய்து மதுரா நகரை ஆண்டார். இதையே இப்பாடலில் விளக்குகிறார் கோதை நாச்சியார். நீ தேவகி என்னும் ஒருத்தியின் மகனாய் தோன்றினாய். ஓர் இரவிலேயே யசோதை என்னும் ஒருத்தியின் மகனாக மறைந்து வளர்ந்தாய். இதனை அறிந்து பொறாதவனாகி தீங்கு நினைத்த கம்சன் கருத்தை பொய்யாக்கி அவன் வயிற்றிலே நெருப்பு பற்றி எறிவது போல் நின்றாய். நெடியமேனி கொண்ட திருமாலே, உன்னை அன்போடு நினைத்து இங்கு வந்தோம். நாங்கள் விரும்பியவற்றை வழங்குவாயானால் உன் அழகு தங்கிய செல்வத்தையும் வீரத்தையும் பாடுவோம், வருத்தமும் தீர்ந்து மகிழ்வோம் என்று பாவை நோன்பு எடுக்கும் பெண்கள் வேண்டுவதாக கோதை நாச்சியார் கூறுகிறார். இப்பாடலால் தமிழால் இணைந்திருப்போம். நன்றி.